வணக்கம் நண்பர்களே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், ரைட்? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. 3 விஷயத்தில் சொல்லலாம். இது ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்ட்ரக்சர், டிசைன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணுன்னா, மார்க்கெட்டில் என் கஸ்டமர் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் சொல்லி தருவோம். அதே மாதிரி தான் முதல்ல லீட்ஸையோ நம்பர்ஸையோ நம்ம புல் பண்ணணும். லீட்ஸ் அண்ட் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் முதல் விஷயம், லீட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் ரெக்ரூட்டிங். இதுதான் ரொம்ப ரெக்ரூட்டிங் ஒரு ஆர்ட். இதை நம்ம கற்றுக்கணும். மூணாவது எப்படி டீமை பில்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, சக்ஸஸ் பண்ணுறது, இதை கற்றுக்கணும். மூணாவது கேட்டகரி டீமை பில்ட் பண்ணுறது, டீமை மேனேஜ் பண்ணுறது, எப்படி டீமை சக்ஸஸ் பண்ண வைக்கிறது, இதை நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு லீட் ஜென்ரேஷன், ரெண்டாவது ரெக்ரூட்டிங், மூணாவது இந்த பில்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது மூணுத்தையும் நம்ம கற்றுக்கணும். இப்போ லீட் ஜென்ரேஷன்னா என்ன? முதல்ல கஸ்டமர்ஸ், இந்த மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். என் கஸ்டமர் யாருன்னு பாருங்கன்னு. உங்களுக்கான நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ் யார்? அப்போ அந்த மார்க்கெட்டை முடிவு பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டை எப்படி முடிவு பண்ணணும்? ஒரே கேட்டகரியில் ஆட்கள் அதிகமாக எடுத்துடக்கூடாது. எப்பயுமே 5 into 20% தான் 100. அது அப்போ எப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு கேட்டகரி, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேட்டகரி, ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒரு கேட்டகரி, அப்புறம் வேலைக்கு போகிறவங்க ஒரு கேட்டகரி. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த கேட்டகரைஸ்டாக பண்ணணும். இதில் நிறைய இன்னும் சப் கேட்டகரிஸ் கொண்டு வர முடியும். ஒரு ஒர்க்கிங் உமன் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு ஒர்க்கிங் பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் எக்ஸ்ட்ரா இன்னொரு பிஸ்னஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டே இன்னொரு பிஸ்னஸோ இன்னொரு வேலையோ பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃபும் இதே தான். இப்போ எப்படி லீடை ஜென்ரேட் பண்ணுறது? இது நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுக்குறது ரெண்டு விஷயம். ஒன்று அசோசியேஷனில் போய் மெம்பர் ஆகிறது, இல்லை அசோசியேஷன் டைரியோ அதை வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறது. கிளப்ஸில் மெம்பர் ஆகுறது, அசோசியேஷன் கிளப்ஸில் மெம்பர் ஆகுறது. இந்த மாதிரி ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, லியோ கிளப், இந்த மாதிரிலாம் நீங்கள் மெம்பர் ஆகிறது நல்லது. அதுக்கு பேசிக் சார்ஜஸ் இருக்கும். ஒன்று நீங்கள் டைரக்டரை வச்சு அங்கே அவங்கள்ட்ட பேசி பீப்புளை ரெக்ரூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே மெம்பர் ஆகும்போது இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் நிறைய கிடைக்கும். அது மூலம் அவங்கள உள்ளே கொண்டு வரலாம். அப்புறம் மெயினாக உள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ ஆன்லைன் ஆஃப்லைனில் நிறைய எடுக்க முடியும். சரியா? இதுக்கு சோஷியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணணும். டார்கெட் கஸ்டமர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பிஸ்னஸ் அப்படின்னு போட்டு குரூப்பை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான குரூப் எடுக்கிறோம். அப்போ குரூப் பீப்புள் இருக்குது, பிஎன்ஐலாம் இருக்குது. அந்த மாதிரி பிஎன்ஐ குரூப்லேருந்து எடுக்க முடியும், பிஸ்னஸ் ஃபோரம்லேருந்து எடுக்க முடியுமா, அப்படி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் குரூப்னே இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும். அதில் நீங்கள் மெம்பர் ஆகும்போது அதில் க்ளோஸ்டு குரூப்பு, ஓப்பன் குரூப்புன்னு இருக்கும். க்ளோஸ்டு குரூப்னால் அவங்க நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகணும். ஓப்பன் குரூப்னால் யார் வேணால் உள்ளே போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்னை பிஸ்னஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு 100 குரூப் வருது. அதில் முதல் டாப் 10 குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் 10 குரூப்பில் ஒரு 25 லட்சம் பேராவது இருப்பாங்க. அப்போ நீங்கள் போடுற ஒரு மெசேஜ் 25 லட்சம் பேருக்கு ரீச் ஆகுது. இதுதான் அந்த குரூப்போடைய ப்ளஸ்ஸு. இதை நீங்கள் பெய்ட் மாதிரி பண்ணிக்கலாம். பெய்ட் குரூப் மாதிரி நீங்கள் நடத்திக்கலாம். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் அது ரீச் பண்ணும். ரைட்டா? இது ஃபேஸ்புக்கில், இது மாதிரி இன்ஸ்டாகிராமில், மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் இதை நீங்கள் பண்ண முடியும். இது புரியல அப்படின்னா இதை பற்றி நான் டவுட்ஸ் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது விஷயம் ரெக்ரூட்டிங். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்ரூட்டிங் பண்ணோம். இதில் ரெக்ரூட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. இது இன்விடேஷன் ப்ராசஸ்லேருந்து என்ன மாதிரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம், என்ன கேள்வி கேட்டால் எப்படி அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்குறது, எதற்கு அப்படின்னா மீட் த பீப்புள் ஷோ த பிளான், ப்ரெசன்டேஷனை காட்டுறதுக்கு. ஒன்று டைரெக்டாக நீங்கள் காட்டலாம், அப்படி இல்லைனா ஜூம் மீட்டிங்கில் போய் நீங்கள் காட்டலாம். இதுதான் நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த ரெக்ரூட்டிங் பற்றி நம்ம அடுத்தடுத்த வர்ற வீடியோக்களில் நிறைய கற்றுக்கலாம். அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம், டீமை ரெக்ரூட் பண்ணுறது. டீமை ரெக்ரூட் பண்ணியாச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, சக்ஸஸ் எப்படி கொண்டு வருது, இதுதான் மெயினான விஷயம். ரெக்ரூட்டிங் அண்ட் ஆக்டிவேட்டிங் என்னோட குரு சொல்லுவாங்க. முதல்ல ரெக்ரூட் பண்ணுங்கள், அப்புறம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், அவங்கள ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரணும். என்ன பண்ணால் நீங்கள் எக்ஸைட் ஆவீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணால் அவங்க டீம் எக்ஸைட் ஆகும். இதை கற்றுக்குங்க. இந்த சக்ஸஸ் எப்பயுமே நான் ஈஸின்னு சொல்லி கொடுப்பேன். ஈஸி கொண்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ். இ ஃபார் எக்ஸைட்மெண்ட், சி ஃபார் கமிட்மெண்ட். எக்ஸைட் பண்ண வைக்கணும் முதல்ல. ரெண்டாவது எக்ஸைட் ஆனவங்கள கமிட்மெண்ட்டு வாங்கிக்கணும். கான்டாக்ட் லிஸ்ட்டு எந்த அளவுக்கு முக்கியம், அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் லிஸ்ட்டு முக்கியம். முதல்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரா, அவர்கிட்ட கான்டாக்ட் லிஸ்ட் வாங்கணும். ரெண்டாவது என்ன, கமிட்மெண்ட் லிஸ்ட்டு. இந்த 2 லிஸ்ட்டையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஒரு டவுன்லைனுக்கு, ஒரு டீம் மெம்பர்ஸ்க்கு டூடு லிஸ்ட், 3வது லிஸ்ட், இந்த லிஸ்ட்டையும் சரி பண்ணி டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ண வச்சிட்டிங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களை மாதிரி யாருமே மிக சீக்கிரமாக கோடீஸ்வரன் ஆக முடியாது. இந்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும்
கமெண்ட் பேஜில் கேளுங்க, நான் சொல்கிறேன்.